அன்பிற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் இஸ்லாமிய சமூக மக்களுக்கு அவனால் விதியாக ஆக்கப்பட்ட ஜும்ஆ என்கின்ற இந்த கடமையான தொழுகையில் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டிக் கொடுத்த வழிமுறையின் அடிப்படையில் இந்த இபாதத்தை நிறைவேற்றுவதற்காக இவ்விடத்தில் நம்மை எல்லாம் ஒன்று கூட்டியிருக்கும் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் இருக்காகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் அகிலத்திற்கெல்லாம் அருக்குடையாய் நமது உயிரின் மேலான கண்மணி நாயகம் முஹம்மதின் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தாரின் மீதும் சக்தியில் நிறைந்த சஹாபிய பெண்களின் மீதும் அல்லாஹுடைய மார்க்கத்தின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து மூமின்களின் மீதும் குறிப்பாக வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டும் என்று போட்டி பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதரையும் ஏற்றுக்கொண்டு முழுமையாக கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்கள் மூமின்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். பொதுவாக அல்லாஹ் சட்டங்களை சொல்லும் பொழுது அல்லாஹை மறுப்பவர்களுக்கு ஒரு சட்டத்தை சொல்லுவான், முஸ்ரிக்குகளுக்கு ஒரு சட்டத்தை சொல்லுவான், மூமின்களுக்கு ஒரு சட்டத்தை சொல்லுவான். சொல்லும் பொழுது அல்லாஹ் மூமின்களை பார்த்து ஒரு எச்சரிக்கை பிரமாணமான ஒரு வார்த்தையை அல்லாஹ் தன் திருமறை சட்டத்தில் பதிவு செய்கிறான். முஸ்ரிக்குகள் இல்ல, முனாஃபிக்குகள் இல்ல, அல்லாஹை மறுக்கக்கூடிய காஃபிர்கள் கிடையாது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீக்கும் நாரா வகூதுஹா அன்-நாஸு வல் ஹிஜாரா. தஹ்ரீமுடைய அத்தியாயம். அல்லாஹ் இது மூமின்களை பார்த்து ரொம்ப எச்சரிக்கையாக ஒரு வசனத்தை அல்லாஹ் பதிவு செய்யறான். விசுவாசம் கொண்ட மூமின்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரகத்தின் நெருப்பில் இருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? கெட்ட மனிதர்களும் கற்களையும் கொண்டு அந்த நரகம் நிரப்பப்படுகிறதுங்கிறான். அதனுடைய எரிபொருளாக கெட்ட மனிதர்களும் கற்களையும் கொண்டு நான் எரிபொருளாக நிறைத்திருக்கிறேன். வாழக்கூடிய வாழ்க்கையில் நீங்க எவ்வளவு கவனமாக வாழ வேண்டுமோ அந்த அளவுக்கு கவனமாக. அதனால ஹக்கத்து காத்திக்கு வலா தமுத்துல்லை இல்லவா அன்து முஸ்லிமுன். தௌஹீதை ஏற்றிருக்கலாம், நானும் தௌஹீத் வாதிதான், நானும் மூமின், பிரச்சாரம் செய்து கொள்ளலாம், என்னிடத்துல சிரிக்கு இல்ல, பிதத் இல்ல சொல்லிக்கலாம். நம்முடைய வாழ்க்கை வழிமுறை மூமினுக்கு ஒப்புதலான வாழ்க்கையாக நாம் அமைய காரணமாக இருக்கிறோமா? நான் மரணிக்கும் வேளையில் நான் சுவனவாதியாக மரணிக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தோடு. நான் மரணிப்பது அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தோடு அமையாமல் என் குடும்பத்தாரும் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தோடு வாழ வேண்டும், அவர்களும் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தோடு மரணத்தை சுவைக்க வேண்டும். நான் மட்டுமே சுவனவாதியாக இருக்கிறது பத்தாது, என் குடும்பத்தாரையும் சுவனத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும். இதுதான் மூமின்களுடைய கட்டமைப்பு என்று அல்லாஹ் சொல்றான். ஒரு மூமினானுடைய வாழ்க்கை மிக அற்புதமான தேர்வு நிறைந்த ஒரு வாழ்க்கையாக அவன் தேர்வு செய்து கொள்ளுவான். அவனுடைய குடும்ப வாழ்க்கையில் ஒருபோதும் குழப்பம் ஏற்படக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உன்னுடைய தேர்வு சரியாக இருக்கும் என்று சொன்னார். மூமினுடைய நடைமுறை சித்தாந்தம் உனது வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும் என்று சொன்னால் உனது குடும்ப வாழ்க்கை ஒரு அழகிய குடும்பமான வாழ்க்கையாக அமையும் என்று அல்லாஹ் சொல்லி பதிவு செய்யலாம். ஆனால் இந்த குடும்ப வாழ்க்கையில் கணவனுக்கு எதிராக மனைவியும், மனைவிக்கு எதிராக கணவனும் கருத்து வேறுபாடுகள் அமைஞ்சிருச்சுன்னா, ஒருவருக்கு ஒருவர் மாறி மாறி துரோகம் செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டால் நிச்சயமாக அந்த இடத்துல மன அமைதி என்பதற்கு இடமே கிடையாது. ஒட்டுமொத்த அந்த குடும்பமே சீர்குலைந்து விடும். உலக வாழ்க்கையில் ஒரு கணவனும் மனைவியும் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் யாரை முன்மாதிரியாக்குறான்? எந்த கருத்துக்களை கொண்டு வந்து வைத்தாலும் இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேற யாரும் முன்மாதிரியாக இருந்து விட முடியாது.
குடும்பத்துல ஒரு குழப்பம். யாருடைய குடும்பத்துல? அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்துல ஒரு குழப்பம். ரசூல்லா மாதிரி நீதமாக யாராவது நடக்க முடியும் என்று சொல்ல முடியுமா? 9 மனைவிகளை லைவ்ல வச்சிருந்தாங்க ரசூலுல்லா. எந்த மனைவியிடத்திலாவது நீதமாக இவர் நடந்து கொள்ளவில்லை என்று பதிவு செய்ய முடியுமா? யாராலும் செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய அன்பை போன்றவே யாரும் அன்பை காட்டி இருக்க முடியாது. ஆனாலும் அந்த குடும்பத்தில் குழப்பம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக துரோகம் நடக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகள் நடக்கிறது. அந்த இடத்துல தஹ்ரீமுடைய அத்தியாயத்துல அல்லாஹ் சும்மா ஒண்ணு இந்த வார்த்தைகளை பதிவு செய்யல. அன்புசக்கும் அகலிக்கும் நாரா. ரசூலுல்லாஹ் முதல் வார்த்தைகளால் கண்டிக்கிறான் அல்லாஹ். ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு கோபம் தலைக்கு ஏறுது. ஏறின மாத்திரத்தில் என்ன பண்றாங்க? அல்லாஹ் ஹலாலாக்கிய சட்டத்தை ஹராமாக ஆக்கி கொண்டார்கள். எப்படி இருக்கும் அல்லாஹ்வுக்கு? ஒரு பக்கம் துரோகம். என்ன துரோகம் நடந்தது? ரசூலுல்லாஹ்வுக்கு மனைவிமார்கள் பல பேர். அதுல ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஒரு மனைவி. இந்த பக்கம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, இவங்க எல்லாம் ஒரு டீமா இருக்கிறாங்க. இருக்க முடியுமா? அப்படி சிந்திக்க முடியுதா? ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்துல எப்படி ஒரு கோஷ்டி பாருங்க. ஆயிஷா தலைமையில ஒரு டீம், ஜைனப் ரலியல்லாஹு தலைமையில் அவங்க ஒரு பெரிய டீம் எல்லாம் பிரிக்கல. அவங்க இபாதத்துல ஊறி பிறந்தவங்க. ஆனாலும் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சகோதரியினால் குழப்பத்திற்கு மிக மையப்புள்ளியாக அமைந்தது. கோட்டி பொறாம. அங்க விட ரசூலுல்லாஹ் இங்கதான் அன்பை காட்ட வேண்டும், அதிகமா நேரம் இருக்க வேண்டும், இந்த மாதிரி பொறாமைகள் இருந்தது. ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில் அல்லாஹ்வுடைய தூதர் போனாங்கன்னா அவங்க எப்பொழுதுமே வழக்கமாக ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அதிகமாக தேன் சேகரித்து வைக்கக்கூடிய பழக்கம். தானும் உண்டு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த தேனை கொடுப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான உணவு தேன் என்பது. ரசூலுல்லாஹ் எப்பவுமே ஜைனபுடைய வீட்டுக்கு சென்றால் தேன் அருந்துவது வழக்கம். இது யாருக்கு பிடிக்க மாட்டேங்குது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா இவங்களுக்கு பிடிக்கல. இவங்க ஒரு ஆலோசனை பண்றாங்க, எப்படியா இந்த விஷயத்தை தடுக்கணும். ரசூலுல்லாஹ் அந்த வீட்டில் இருந்து உன் வீட்டுக்கு முதல் வந்தாலும் சரி, என் வீட்டுக்கு வந்தாலும் சரி, ஒரு பிளான் பண்ணுவோம். ரசூலுல்லாஹ் பேசினாலே உங்களுடைய வாயில் இருந்து துர்நாற்றம் வீசுகிறது என்று சொல்லுவோம். எந்த அளவுக்கு தெரியுமா? கருவேல மரத்துடைய பிசினை சாப்பிட்டு விட்டு வந்தார் என்ன துர்வாடை அடிக்குமோ அந்த துர்வாடை அடிக்கிறது என்று சொல்லுவோங்கிறாங்க. திட்டமிட்டு பிளான் பண்ணி பேசுறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ஆச்சரியம். நான் தேன் தானே சாப்பிட்டு வந்தேன், ஏன் என் வாயிலிருந்து துர்நாத்தம் அடிக்குதுன்னு நீங்க சொல்றீங்க? இல்ல உங்க வாயிலிருந்து துர்நாத்தம் தான் வீசுது. இப்படி ஒரு கட்டத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிலே ஆயிஷா சொன்ன மாத்திரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கோபம் வருது. இது தப்பாச்சே, நான் தேன் குடிப்பது உங்களுக்கு பிடிக்கல போல தெரியுது. ஆயிஷாவிடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சத்தியம் செய்கிறார்கள். அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து ஒரு வார்த்தை சொல்ற, ஆயிஷா இனிமேல் இந்த தேனை நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு நான் ஹராமாக ஆக்கிக் கொண்டேன். மக்களுக்கு சொல்லுங்க, எனக்கு நான் ஹராமாக ஆக்கிக் கொண்டேன் இந்த தேனைங்கிறாங்க. இது உன்னிடத்தில் நான் அமானிதமாக சொல்லுகிறேன், இந்த அமானிதத்தை வேற யாருக்கையும் சொல்லிடாத, பகிர்ந்துக்காதீங்கிறாங்க. சொல்லலாம் ரகசியமா வச்சுக்கோங்கிறாங்க. ஆனா என்ன நடக்குதுன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரே சந்தோஷம். இந்த வார்த்தையை அப்படியே ஹப்ஸாவிடத்துல போய் எல்லாமே என்னெல்லாம் நடந்துச்சோ அத்தனை விஷயத்தையும் ஒன்று விடாமல் ஒப்பித்து விடுகிறார்கள். அந்த இடத்துல 2 பேரும் ஹப்ஸாவும் ஆயிஷாவும் என்னென்ன பேசிக்கிட்டாங்க, என்னென்ன நடந்தது, இந்த விஷயத்தை எல்லாம் அல்லாஹ் அப்படியே படம் பிடிச்சு சில விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதருக்கு காமிக்கிறான். என்ன நடக்குது? நான் ஒரு சட்டத்தை போடுறேன், நீ சட்டத்தை மறைக்கிற, ஹலால நீ ஹராமாக்குற, எப்படி முடியும் முஹம்மதேங்கிற அல்லாஹ்? அல்லாஹ்வால் ஹலாலாக்கப்பட்ட ஒரு விஷயத்தை எந்த தூதருக்கும் ஹராமாக்குவதற்கு அதிகாரம் இல்லை. அல்லாஹ் நாடினா, அல்லாஹ் அனுமதி கொடுத்தா மட்டும்.
செய்ய முடியும். எப்படி செய்ய முடியுங்கிற அல்லாஹ் ஏற்கனவே அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய விஷயத்துல ஒரு தடுமாற்றம் அக்ஷாபி அத்தியாயத்தை அல்லாஹ் கண்டிச்சு பேசுறான். என்ன காரணம்? ஜைனப் பேர் யாரும் இல்ல, சொந்த அத்தை பொண்ணுதான். யாருக்கு கட்டி கொடுத்திருந்தாங்க? அல்லாஹ்வுடைய தூதருடைய வளர்ப்பு மகன் ஸைத் இப்னு ஹாரிஸா. தன்னுடைய வளர்ப்பு மகனுக்கு யாரை கட்டி கொடுத்தாங்க? ஜைனபை கட்டி கொடுத்திருந்தாங்க. ரெண்டு பேருக்கு மத்தியில பிரச்சனை. ரசூலுல்லாஹ் சமரசம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இறையச்சமுடைய வார்த்தைகளை எல்லாம் சொல்லி சொல்லி சமரசம் பண்றாங்க. ஒரு கட்டத்தில் அல்லாஹ் பாக்குறான், நீ வளர்ப்பு மகனை நீ இப்படி நேசிக்கிற, வளர்ப்பு மகனுடைய மனைவி யாரு? மருமகோ. மருமகளை கட்ட முடியுமா மாமனாரு? ஒருபோதும் கட்ட முடியாது. அல்லாஹ் சொல்றான், அது உனக்கு மருமகள் கிடையாதுங்கிறான். நீ எவ்வளவுதான் உன்னுடைய மகனை வளர்ப்பு மகனாக ரொம்ப சித்தாந்தத்தோட வளர்த்துட்டு போ, அப்பா மக உறவே கிடையாதுங்கிற அல்லாஹ். அல்லாஹ்வுடைய சட்டத்தை எவர் ஒருவர் அவமரியாதை தான், அது வாழ்க்கையே இல்லைங்கிற அல்லாஹ். தடுமாற்றங்க அந்த குடும்பத்துல. மகனுக்கும் தந்தைக்கும் உள்ள உறவு தந்தை மகனா இருந்தா மட்டும்தான் தந்தை மகன். நீ என்னதான் வளர்ப்பு மகன பச்சை குழந்தையில் இருந்து நீங்க எடுத்து வளர்த்தாலும் நீ அப்பான்னு சொல்லி வளர்த்தாதீங்க. அல்லாஹ் சொல்றான், எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லைன்னா அது அவருடைய பாடு. அல்லாஹ்வுடைய சட்டத்தை எவர் ஒருவர் அலட்சியம் செய்தார்களோ அவர்களுக்கு தான் பிரச்சனை. அல்லாஹ் சொல்றான், ஸைத் உன்னுடைய மகன் இல்லைங்கிற அல்லாஹ். ஸைதுடைய மனைவி உனது மருமகன் இல்லைங்கிற அல்லாஹ். தலாக் கொடுக்க வை, நீ திருமணம் பண்ணுங்கிறான். ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரே பிரச்சனை. ஊர் ஊரா தெரியும், ஸைதை நான் வளர்ப்பு மகனாக வளர்த்திருக்கிறேன். எப்படி தலாக் கொடுத்து அந்த மகளை எனது மருமகளை நான் கட்டி கொண்டால், திருமணம் செய்து கொண்டால் ஒரு நடைமுறை சித்தாந்தம் எப்படி இருக்கும்? பயப்படுறாங்க, மறைக்கிறாங்க. அல்லாஹ் வஹீயுடைய சட்டத்தை கொடுக்க மறைக்கிறாங்க. அல்லாஹ் போட்ட இன்ன தாலிக்கும் கான யுஹத்தின் நபிய ஃபயஸ்தஹி மின்கும் வல்லாஹு லா யஸ்தஹி மினல் ஹக்கி. அல்லாஹ் முஹம்மதே, ஒரு சத்தியத்தை சொல்லுவதற்கு நீ வெட்கப்படுகிறாய். நான் ஒரு சத்தியத்தை சொல்றேன், நீ வெட்கப்படுற. அல்லாஹ் ஒருபோதும் சத்தியத்தை சொல்ல வெட்கப்பட மாட்டான். சொன்னதுக்கு அப்புறம் தான் தலாக் கொடுக்க வச்சாங்க, திருமணம் பண்ணனாங்க. இது இரண்டாவது விஷயம். இதுல ஜைனபுக்கு எந்த உடந்தையும் கிடையாது. தேனுடைய விஷயத்துல இவங்க ரெண்டு பேரும் பண்ண குழப்பத்துக்கு ஜைனபுக்கு எந்த ஒரு உடந்தையும் இல்லை. ஆனால் குழப்பம் எங்கு நடக்கிறது என்று சொன்னால் ஜைனபுடைய சகோதரி ஹம்னா. இந்த சித்தாந்தம் இப்படியே போக மாட்டேங்குது. வெச்சாங்க ஒரு பிரச்சனைய. பனு முஸ்தலக்குடைய போர்க்களத்தில் அந்த மாலை தொலைந்தவுடன் சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு இணைச்சு பேசினாங்க. பார்த்தீங்களா, அவதூதர் சாதாரணமான அவதூறு கிடையாது. எங்க நடக்குது? ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தில் எப்படி எல்லாம் பிரச்சனை பாருங்க. சாதாரணமான பிரச்சனை இல்லை. எந்த அளவிற்கு முட்டுக்கட்டையாக இருந்தது என்று சொன்னால், வஹீயுடைய சட்டம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறங்கல, தடுமாற்றம் அடைகிறாங்க. ஆயிஷாவை நான் தலாக் கொடுக்கட்டுமா வேண்டாமா என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு தடுமாற்றம். ஒரு கட்டத்தில் தலாக் கொடுப்பது என்று முடிவுக்கே வந்துடுறாங்க. ஆயாத்து தடுமாற்றம். நானா அன்னூருடைய அத்தியாயத்தை எடுத்து படிச்சு பாருங்க சட்டத்தை. அல்லாஹ் கடுமையாக பிடிக்கிறான். ஒரு விபச்சார குற்றம் என்றால் தெளிவான 4 சாட்சியங்கள் வேண்டாம். ரசூல் முஹம்மதே 4 சாட்சியங்கள், தெளிவாக சாட்சியங்கள் இல்லாமல் எப்படி நம்பினேங்கிறான். உள்ளத்தில் எப்படி தடுமாற்றம் ஆச்சு? ஆயிஷா நிரபராதி. அல்லாஹ் சொன்னதுக்கு அப்புறம் தான் வெட்ட வெளிச்சமாகுது. எவ்வளவு குழப்பங்களை சந்திச்சிருக்கணும். இந்த குழப்பங்களுக்கு மத்தியில தான் அத்தஹரீமுடைய அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்றான், அந்த 2 மனைவிமார்கள் யாரு? ஹப்ஸா, ஆயிஷா. 2 பேர்த்த பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்க அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடி நீங்க மீண்டு கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? இதற்கு முன்னால் 2 நபிமார்களுடைய மனைவியை நான் நரகத்திற்கு என்று முத்திரை குத்தி இருக்கிறேன். அல்லாஹ் சொல்றான், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி 2 மனைவிகளும் நரகவாசிகள் என்று அல்லாஹ் டிக்ளரேஷன் பண்ணிட்டான். யாரு? நபிமாருடைய மனைவி. சிந்திச்சு பாருங்க, நபிமாருடைய மனைவியை அல்லாஹ் சொல்றான் இவர்கள் நரகவாதி. தஹ்ரீமுடைய அத்தியாயம்.
கடைசி வரைக்கும் அவங்க பாவம் மன்னிப்பு தேடி விரும்பல. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல்ல கடைசியா ஒவ்வொரு ஜோடியா ஏற்றிட்டு கடைசியில என் மனைவி பாசம். யாருக்கு? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மகன் மீதும் மனைவி மீதும் பாசம். என்னுடைய குடும்பமாச்சே அல்லாஹ் மன்னிச்சு நீ அவங்களை கப்பல்ல ஏற்று. அல்லாஹ் சொல்றா, என்னை மறுத்தவர்கள் உனது குடும்பத்தாரா? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் கடுமையா வார்த்தைப்பான். என்னுடைய சட்டங்களை அவமரியாதை செய்து மறுத்தவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல, அதுவும் குடும்பத்தாரை இல்ல. நூஹ் என்ன ஏற அப்படிங்கிற அல்லாஹ் நரக வசிங்கிறான். அது உதாரணமா அல்லாஹ் போட்டு இந்த 2 மனைவிகளுக்கும் எச்சரிக்கைப்படுத்தினான், திருந்தி கொள்ளுங்கள். அல்ல அவர்கள் பாவத்துக்கு தேடி நீங்க திருந்துங்க. இந்த சித்தாந்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் குடும்பத்துல எந்த ஒரு குழப்பம் இல்லாத ஒரு மாகோல் உருவானுச்சு. யோசனை பண்ணி பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளத்துல எத்தனை வழிகள் வந்திருக்கும். 2 மனைவி 3 மனைவி 4 எத்தனை வேணால் மார்க்கத்தில் அதிகாரம் இருக்கு 4 வரைக்கும். நாம் என்ன நினைக்கிறோம்? அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருக்கிறான், ஆண்மையை கொடுத்திருக்கிறான், 2 3 போயிட்டே இருக்கலாம், தப்பு கிடையாது. அல்லாஹ் ஒரு வார்த்தையை நிசாவில் சொல்றாங்க, 4 வரைக்கும் அதிகாரத்தை கொடுத்து ஒன்றுதான் உங்களுக்கு சிறந்தது. ஏன் அல்லாஹ் சொல்லணும்? சிந்திச்சு பாருங்க. உன்னுடைய குடும்பத்தை அல்லாஹ் சட்டம் இயற்றியதின் அடிப்படையில் மூமினான ஆணும் மூமினான பெண்ணாகும் சித்தரித்து வைத்திருந்தோம் என்று சொன்னார். போது ஒண்ணு எங்க மாற்றம் ஆகுது? ஆணுக்கு பெண்ணு கட்டுப்பட மறுக்கிறா, பெண்ணுக்கு ஆண் கட்டுப்பட மறுக்கிறா. கடைசியில் என்ன ஆகும்? ஆணுடைய புத்தி ஒரு கட்டத்துல குறைஞ்ச மாதிரி தாவும், 2வது 3வது தாவும். ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? அப்படி 2வது 3வது தாவிட்டு போகட்டும், எனக்கு ஸ்திரத்தன்மை இருக்கு. நீங்க லைவ்ல எடுத்துக்கல, 2 மனைவி 3 மனைவி இருக்கிறவங்க எல்லாம் நீங்க லைஃப்ல கேட்டு பாருங்க. மார்க்க அனுமதி ஹராம்லாம் கிடையாது, ஹலால் தான். ஆனால் மன அமைதி இருக்குதாங்க? சொல்லுங்க. 2 மனைவி 3 மனைவி வச்சிருந்தவங்க எல்லாம் மன அமைதியோடு தான் எனது வாழ்வு கழிக்க. லட்சத்துல ஒரு ஆள் சொல்லுக்கு போயிடலாம், பிரச்சனை இல்லாம ஒரே மாகோல்ல புரிந்து வாழக்கூடிய வாழ்க்கை சொல்லிட்டு போயிடலாம். தனித்தனியா மனைவி வைக்கிறீங்க, மன அமைதி கிடைச்சிருமா? ஒருபோதும் மன அமைதி கிடைக்காது, மாற்றமா தான் இருக்கும். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கே இந்த பிரச்சனை இல்லை, நாம ஏமாத்துறோம். போட்டி இருக்கும், பொறாமைகள் இருக்கும், சூழ்ச்சிகள் இருக்கும். நம்ம டேலி பண்ணவே முடியாது, எதிர்கொள்ளவே முடியாது. அவ்வளவு குழப்பம், மன உளைச்சலை சந்திச்சுக்கிட்டே இருக்கணும். அழகான ஒரு குடும்பம் என்று சொன்னால் ஆணுடைய ஸ்திரத்தன்மையை ஒரு பெண் புரிஞ்சிருக்கணும், பெண்ணுடைய தன்மைகளை ஒரு ஆண் புரிஞ்சு வச்சிருக்கணும். மார்க்கெட் என்ன சொல்றது? ஈக்குவாலிட்டி கொடுக்குறான்ல, ஆம்பளையும் பொம்பளையும் சரின்னு. சரியா? மார்க்கத்துல ஒருபோதும் சரியில்லை. அல்லாஹ் சொல்றான், அர்-ரிஜாலு கவ்வாமூன அலல் நிசா. அர்-ரிஜாலு கவ்வாமூன அலல் நிசா. நிசாவுல சொல்றான் அல்லாஹ், நிசாவுடைய அத்தியாயம். ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர். நிர்வாகம் பெண்களை, ஆண்கள் தான் நிர்வாகம். ஒருபோதும் பெண்கள் ஆண்களை நிர்வாகம் செய்ய முடியாது. எந்த குடும்பத்துல பெண்கள் ஆண்களை நிர்வாகம் செய்கிறார்களோ அந்த குடும்பத்துல எந்த மன அமைதியை நீங்க பார்க்கவே முடியாது. அவ தடுமாற்றத்தோட தான் இருப்பான். ஏன் தெரியுமா? ஆணை பொறுத்த வரைக்கும் அல்ல அப்படித்தானே படிச்சிருக்கிறான். ஏதோ மனித ஜீவராசிகளுக்கு மாற்றங்கள, ஒட்டுமொத்த ஜீவராசிகளை நீங்க எடுத்து பாருங்களேன். எந்த விலங்கினங்களாக இருந்தாலும் எடுத்து பாருங்க, பறவை இனங்களாக இருந்தா எடுத்து பாருங்க. ஆணுக்குன்னா ஒரு கம்பீரம் இருக்கத்தான் செய்யும், பெண் அப்படி இருக்காது. மார்க்கம் அதனால சொல்லுது, ஆம்பளை நீ ஆம்பளை மாதிரி இருந்தது. எப்படி ஆம்பளை மாதிரி இருக்கிறது? காட்டுல சிங்கம் போகுது, 10 பொம்பளை சிங்கத்தோட ஒரு சிங்கம், ஆம்பளை சிங்கம் பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? பாக்குறதுக்கு ஒரு கம்பீரமா இருக்கும், இத்த சோட்டு தாட்டி. அது பெருசா ஒண்ணு அடிதான், அதே பொம்பளை சிங்கம் தான் போயிட்டு இருக்கும். இது தேவைப்பட்டா அடிக்கும். ஆனா அதோடைய கம்பீரம், ஸ்திரத்தன்மை அல்ல கொடுத்திருக்கான் பாருங்க. ஆட்டல எல்லாருக்கும் தாடியை கொடுக்கறது இல்ல. யாருக்கு தாடியை கொடுத்திருக்கிறான்? ஒரு விலங்கினத்தை உதாரணத்துக்கு சொல்றோம். இன்னும் சொல்ல போனா லைவ்ல நாம காட்டுக்கு போறது இல்ல, ஊருக்குள்ள இருக்கிறோம். 10 கோழி மேய்து, ஒரு சேவல் வருது, பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு கம்பீரம்? தலையில ஒரு கிரீடம், கழுத்துக்கு கீழே ஒரு தொங்குறது, கோழி ரக்கை விரிக்கும், ஒண்ணுமே இருக்காது. ஆனா சேவை ரக்கை விரிச்சது நீங்க
அதனுடைய தன்மையே வேற. அப்படி ஒரு ரக்கையை தூக்குறது ஒரு கோடி உள்ளுக்குள்ள வந்து படுத்து. ஆம்பளைக்கு அப்படி ஒரு ஸ்திரத்தன்மை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஆண் என்பவன் ஆணாகத்தான் இருக்கப்பட வேண்டும். அதனாலதான் மார்க்கம் சொல்லுது, நீ தாடியை விடு, நீ தாடியை வளர விடு. ஆனா தாடி வச்சு நீ வளரு, முழுக்கள் வளர்க்கிற ரெஸ்பெக்ட் இருக்காதப்பா பொம்பளை கிட்ட. 4 ஆம்பளை தாடி வச்சுட்டு அப்படியே ரோட்ல நடக்கிறான்னு வைங்க, பொம்பளை புள்ள ஏறி எடுத்து கூட பார்க்க மாட்டான். நமக்கே குற்ற உணர்வு வரும். 4 பேர் நல்ல தாடி இந்த ஜோடு வச்சுட்டு போறாங்க வைங்க, பொம்பளை இப்போ ஒரு பிள்ளை போகுது பார்க்கவே மாட்டாங்க, தலையை குடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. இது யதார்த்தத்துல உண்மையா இல்லையா? தாடி வச்சு ஒரு மூமினை பாக்குறாங்க, ஓசால இருக்கிற பொம்பளை காசு இடத்துல முன்னாடி போய் எப்படி வராலும் காமிக்கலாம், ஆனா 3 இடத்துல வரமாட்டாங்க. அந்த ஈமான் நம்மளை பாதுகாக்குதா இல்லையா? இது ஒரு ஸ்திரத்தன்மை. ஆணிடத்தில் ஆணாகத்தான் இருக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பலாம். பொம்பளை கிட்ட ரெஸ்பெக்ட் கிடைக்காது, ஒழுக்குன்னு இருந்தீங்கன்னா ரெஸ்பெக்டே இருக்காது. அதனாலதான் மார்க்கம் தாடி வைக்க சொல்லுது, நீ ஆம்பளையா இரு. ஒரு ஆம்பளை ஒரு பெண்ணிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய 2 விஷயம் என்ன தெரியுமா? ஒண்ணு ரெஸ்பெக்ட், மரியாதை கொடுக்கணும். எல்லா ஆம்பளையும் எதிர்பார்க்கிறாங்க, என்னுடைய மனைவி ரெஸ்பெக்ட் முதல்ல நீ கொடு, மரியாதையை கொடு. அடுத்து எதிர்பார்க்கிறது லவ், அன்பு. அவளிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய அன்பு. இந்த 2ம் மனைவி இடத்திலிருந்து கிடைச்சிருச்சுன்னு வைய, அந்த வாழ்க்கையை சுமூகமத்தா இருக்கும். சும்மா ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், அப்படியே போனோம்னா கொஞ்ச நாள் ஆரம்பத்துல நான் வாடான்னு சொல்லிக்கலாமா, பேர் சொல்லி கூப்பிடலாமா, எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்துருவோம். எத்தனை நாளைக்கு அது தாங்கும்? 4 பேர் இருக்கிறாங்க, என்ன பேரை சொல்லி கூப்பிடுற அப்படி சொல்லிட முடியுமா உன்னால? ஒரு சண்டை நடக்குது, வாடா சொல்லிட முடியுமா உன்னால? ஆரம்பத்துல சொன்னீங்க, ஆரம்பத்துல நீ அனுமதி விடுது, தப்பு எங்க இருக்குன்னு வருதா? ரெஸ்பெக்ட் அவன் எதிர்பார்ப்பான், எல்லா நேரத்திலும் அனுமதிக்க மாட்டான். அது ஆசையில சொல்லி இருப்பான், உள்ள அதை ஏத்துக்காது. அப்ப ரெஸ்பெக்ட மனைவி இடத்திலிருந்து எதிர்பார்க்க கூடியவன் கணவன். அதே மாதிரி லவ் எதிர்பார்ப்பான், அன்பை எதிர்பார்ப்பான். அம்மா காட்ட அன்பு வேற, அப்பா காட்ட அன்பு வேற, பிள்ளையை காட்ட அன்பு வேற. ஆனால் மனைவி காட்டக்கூடிய அன்பு என்பதே வேற. ஒரு குடும்பத்தில் அந்த மாஹோல் எப்படி இருக்கும்? கஷ்டம், ஒரு துன்பம் எதுவாக இருந்தாலும் தாய் தந்தையுடைய அரவணைப்பு, அந்த நேரத்தில் கணவன் மனைவி ஆனதுக்கு பின்னாடி தன்னுடைய தாய் தந்தையுடைய அரவணைப்பு ஒரு லிமிட்ல தான் இருக்கும். பிள்ளைகளுக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் மனைவிக்கு எல்லாமே புரியும். அந்த நேரத்துல மனைவி கணவனை அரவணைக்கக்கூடிய விதம் இருக்குல்ல, அன்பால விட்டுங்க, போனா போயிட்டு போகுது, அல்லாஹ் இருக்கிறான்ல, அல்லாஹ் லேசாக்குவான், அல்லாஹ் நம்மளை கைவிட மாட்டான். இந்த அன்பான வார்த்தை இருக்குது, அவன் அப்படியே கட்டி போட்டு உள்ளத்தை தச்சிரும். அப்படியே இப்படி சொல்லக்கூடிய ஒரு மனைவி ஒரு கணவனுக்கு அமையும் என்று சொன்னால் அந்த குடும்பம் மன அமைதியான குடும்பமாகத்தான் திகழும். மூமின்களுக்கு ஒரு முன்னுதாரணமான ஒரு குடும்பமாக அந்த குடும்பம் திகழும். அது மாதிரி ஒரு பெண் ஆணிடத்துல எதிர்பார்க்கிறது ரெஸ்பெக்ட் இல்ல, கேர், அக்கறை. தியாகம் பண்ணி வந்திருக்கிறோம், எம்மேலையும் கொஞ்சம் அக்கறைப்படுங்களேன், எல்லாத்தையும் செய்வோம். பொண்டாட்டி எப்படி இருக்குதா, என்ன ஏது, எதை பத்தி நமக்கு கவலை இருக்கா? அவன் சாப்பிட்டால சாப்பிடலையா? அவருடைய உள்ளத்திலும் சில ஆசைகள் இருக்குமே, நாங்க வெளியில எங்கேயோ திரியணுமே, எதை நினைச்சாலும் சாதிக்கிறோமே, வீட்டுக்குள்ளாரே இருக்கக்கூடிய மனைவியின் உள்ளத்துல ஒரு ஆசை இருக்குமே. அந்த அக்கறை கொஞ்சம் படங்கு பார்க்கும். அவங்க அக்கறை விடாம ஒவ்வொரு பெண்ணும் தன் கணவனிடத்தில் எதிர்பார்ப்பது முதல் அக்கறை, கேர் எடுங்க. என்ன அடுத்து அன்பு, எம்மனைய அன்பு காட்டுங்க. இந்த அன்பு கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் சரிசமமாக நிகராக இருக்கும் என்று சொன்னால் தடுமாற்றம் ஒரு காலம் வராது. குடும்பம் குடும்பமாக பயணி எப்படி இருக்கும்? ஒரு மூமினான ஆணும் மூமினான பெண்ணும் சேரக்கூடிய ஒரு வாழ்க்கை இப்படித்தான் அமைந்தவன் தான். அப்படி அமைஞ்சதுன்னா குழந்தைகளை எப்படி வளர்ப்போம்? ஒரு மூமினான ஆணும் மூமினான ஒரு பெண்ணும் திருமண பந்தத்தின் உறவுக்கு முன்பாகவே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வாழ்க்கையை புரிஞ்சுக்குமா?
உலக வாழ்க்கை அற்பமான வாழ்க்கை, மறுமை வாழ்க்கையோடு ஒப்பீடு செய்து விடாத உலக வாழ்க்கைய மார்க்க கல்வியோடும் ஒழுக்கத்தோடும் சார்ந்த ஒரு வாழ்க்கையை நீ தேர்வு செய். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி செய்யக்கூடிய பிரார்த்தனை குர்ஆனுடைய அத்தியாயம் சொல்லுது. அல்லாஹ் சொல்றான், ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. எத்தனை நபர்களுக்கு தெரியும் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய நேரத்தில் அது ஒரு மூமினான ஒரு ஆண், மூமினான ஒரு பெண், கல்வியின் பாதையில் பயணிக்கக்கூடிய அந்த குழந்தைகள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறாங்க, யா அல்லாஹ், திருமண பந்தத்திற்கு முன்பாகவே எனக்கு வரக்கூடிய என் மனைவியாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் எங்களுக்கு வரக்கூடிய சந்ததிகளில் இருந்தும் என் துணையில் வாழ்க்கை துணைகளில் இருந்தும் என் கண்களுக்கு குளிர்ச்சியை வழங்குவாயாக யா அல்லாஹ். எப்படி குடும்பம் அமையணும்னு பாருங்க. அல்லாஹ் சொல்றான், அந்த கட்டமைப்புக்குள்ள வாங்குகிறான். அது மாத்திரமில்லை, கண்களுக்கு குளிர்ச்சி மாத்திரமில்லை, என் துணையும் சரி என் சந்ததிகளும் சரி நானும் சரி இந்த பூமியில் வாழக்கூடிய இறையச்சமுடைய பூமிங்களுக்கு முன்மாதிரியாக எங்களை ஆக்குவாயாக என்று சொன்னால் நம் இறையச்சம் எப்படிப்பட்ட இறையச்சமாக இருக்கப்பட வேண்டும். சிந்திச்சு பாருங்க, எந்த அளவுக்கு வாழ்க்கையோட ஒரு கட்டமைப்பு. இந்த கட்டமைப்போடு ஒரு மூமினான ஆண் ஒரு மூமினான பெண்ணை கரம் பிடிக்கிறான் என்று சொன்னார் புரிஞ்சு வச்சிருப்பாங்க. குழந்தையை வளர்க்கும் பொழுதே அப்படிதான் வளர்த்திருப்பாங்க. திருமண பந்தத்துல ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னு வைங்க, ஆரம்பத்துல பாரதமா பார்ப்பாங்க. நல்லா சொல்ற பரக்கத்துங்க, அது செல்வம். எப்படிப்பட்ட செல்வம் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், இந்த செல்வம் உன்னுடையது அல்ல, மற்றொரு குடும்பத்துக்கு சார்ந்த ஒரு செல்வத்தை நான் கையில் ஒப்படைத்திருக்கிறேன். அந்த செல்வம் உனக்கு அமானிதமாக உன் கையில் ஒப்படைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த அமானிதத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னால் இன்னொரு நபருக்கு நீ ஒப்படைக்க போகிறாய். அப்ப அந்த பெண்ணை நீ எப்படி வளர்த்திருக்க வேண்டும், அந்த அமானிதத்தை எப்படி பேணி இருக்கணும். நாம எப்படி பாக்குறோம், ரொம்ப பாசம், அப்பாக்களுக்குன்னா பொண்ணுங்க ரொம்ப பாசமா தான் இருக்கும். எல்லா குடும்பத்தையும் அப்படித்தான். புள்ளி கீழே குமர விடாத, நிமிர விடாத, வேலை செய்ய விடாத. உலக கல்விக்கு இவ்வளவு எவ்வளவு கேரு, புள்ளிக்கு எந்த வேலையுமே தெரியல. திருமண வயது வந்த உடனே பொண்ணு நல்லா படிச்சிருக்கிற, ஐடில 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம் வாங்குது, அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டேட்டஸ் தகுந்த மாதிரி ஒரு வரனை பாக்குறாங்க. அதெல்லாம் மன அமைதி கிடைக்குமா? ஆணுக்கு கட்டுப்படாத ஒரு பெண் நிர்வகிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயம் மன அமைதி இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் எதிர்கொள்ள முடியும். அல்லாஹ் எப்படி சொல்றான், இந்த பெண் அடுத்தவருடைய கரத்தில் ஒப்படைக்கப்படுவதற்கு முன்பாக திருமண பந்தத்தின் உறவை அந்த குழந்தைக்கு பாடம் எடுக்குது. நீ எப்படி சொல்லுவ, என் பிள்ளைக்கு கண்ணுல தூசி விழுந்தா கூட அவனால தாங்கவே முடியாது, எந்த ஒரு வேலையும் கத்துக் கொடுக்கலீங்க, நீங்க தான் பார்த்து செய்யணும். எல்லாம் ஆரம்பத்துல பேக்ரவுண்ட் இருக்குன்னு செய்திருவாங்க, கொஞ்ச நாளைக்கு சரியா போகும். அதுக்கப்புறம் ஒரு வேலைக்காரி வச்சுதான் பாருங்களேன், ஏன் நீ செய்ய மாட்டியா, ஸ்பண்ட் அங்கிருந்து ஆரம்பமாகும். குடும்பமா இருக்குமா? 30 வயசு கூட ஆகல, எல்லாத்துக்கும் தொட்டதுக்கெல்லாம் வேலைக்காரி. 70 வயசுல ஓய்வடைவாங்க ஒரு காலகட்டத்துல. இன்னைக்கு 30லயே எல்லாமே முடிஞ்சு போச்சு. அரைக்கிறது இல்ல, ஆட்டுறது இல்ல, எந்த வேலையுமே எதுக்கு எடுத்தாலும் இன்னைக்கு வேலைக்காரி. ஏன்னா அப்படி வளர்க்கப்பட்டு இருக்கிறோம். ஆனா மார்க்கம் எப்படி சொல்லுது, உனது பெண்ணை மார்க்க கல்வியின் சிந்தனையோடும் ஒழுக்கத்தோடும் போன இடத்துல நானெல்லாம் உனக்கு அம்மா அத்தா இல்ல, உன் கணவனுடைய தாயும் தந்தையும் தான் உன்னுடைய தாய் தந்தை, அப்படிதான் நீ பார்க்கணும். இங்க முதல்ல வீட்டுக்குள்ள வந்தவொடனே புள்ள சாப்பிட்டாச்சான்னு கேட்கிறோம். ஆனா அங்க அப்படி கேட்க மாட்டாங்க. உன் கணவனுடைய தாய் தந்தையை பார்க்கணும், கணவனை பார்க்கணும், அதுக்கு பின்னாடிதான் உன்னை பத்தி நீ கவலைப்படணும். இப்படி சொல்லி சொல்லி அணுவணுவாக அந்த குழந்தையை வளர்த்திருந்தோம் என்று சொன்னார். உனக்கு பிறக்கக்கூடிய உன்னுடைய கணவனத்தில் நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும், உன்னுடைய குழந்தையை எப்படி வளர்க்க, ஆரம்பத்திலேயே குழந்தைக்கு எல்லா மார்க்க கல்விய அதனுடைய ஒழுக்க ரீதியான சித்தாந்தங்களை சொல்லிக் கொடுத்து பக்குவப்பட்டவளாக வளர்த்திருந்தோம் என்று சொன்னார். போன இடத்துல சிறப்பான ஒரு வாழ்க்கை கிடைச்சிடும். ஏதாவது நம்ம செய்யறோமா? உலக கல்விக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை மறுமை கல்விக்கு நம்ம கொடுக்கிறோமா? தேவையில்லைன்னு நினைக்கிறோமே.
எப்ப குடும்பத்துல என்ன ஒரு மன அமைதி கிடைக்கிறோம், மன அமைதிக்கு உண்டான சித்தாந்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம் குழந்தைகளுக்கு கொடுக்க தவறி விடுகிறோம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குடும்பத்தில் தாயும் தந்தையும் அந்த குழந்தைகளுக்கு ஒரு முன்மாதிரியாக போன் போட்டு நான் போயிட்டு நான் தொழுதுட்டேன், நீ தொழுதியாமா, புள்ள தொழுதுச்சா, பையன் பள்ளிவாசலுக்கு போனானா, இந்த விஷயம் நம்ம எப்படி பேசுறோம், பையன் அந்த ஆட்டம் போடுறான், தொழுக மாட்டேங்கிறான், தொழுகையே டிஸ்டர்ப் ஆகுது, அப்படித்தானே இருப்பான் என் பையன். சொல்றேன் இப்படி என் பையன் அப்படித்தான் இருப்பான். என்ன யாருக்கு இருக்குன்னா நான் அப்படிதான் பண்ணு குரங்கு சேட்டை, என் குழந்தை அப்படிதான் பண்ணும், திருந்தேன திருந்துவான் சொல்லக்கூடியவர்கள் சொல்லுகிறார்கள். நவுதுபில்லா. நீ போஸ்ட் ஆபீஸ் டிராயரோட போட்டிருந்த நீங்க குழந்தை விட்டுருவியா? அப்படி என் குழந்தையாச்சு எப்படி கேர் எடுக்கிற, உன்னை கேர் எடுக்கிறீங்களா? அன்னைக்கு ஆளே இல்ல, இன்னைக்கு எப்படி எடுக்கிற? குழந்தை சேட்டை செய்து குழந்தை இபாதத்துல இல்ல, குழந்தை கரெக்டான முறையில் ஓடுறது இல்ல, எந்த கவலையும் இல்லாம இன்னைக்கு பாக்குறோமே. எப்படி குடும்பம் என்கின்ற மாகோல், ஒரு மூமினுடைய மாகோலை எப்படி உருவாக்க முடியும் சிந்திச்சு பாருங்க. எல்லாம் தவற விடுகிறோம், கேர் எடுக்கணும். எப்படி மதரசாக்கு போடுச்சு, நல்லா ஓதுனானா, என்ன சூறா பண்ணா, என்ன துவா, துவாக்களை கற்றுக்கொண்டு துவாக்களை தாயும் தந்தையும் படுக்கக்கூடிய நேரத்தில் என் குழந்தை இப்படி பிரார்த்தனை செய்துதான் படுக்க வேண்டும், இப்படி பிரார்த்தனை எழும்போது இந்த பிரார்த்தனையோடு தான் எழ வேண்டும். எத்தனை பேர் சொல்லிக் கொடுப்போம். இந்த மாகூல்ல வளர்த்து பாருங்க. மூமின் ஒருபோதும் நமது குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் ஒருபோதும் வழி தவறிய குழந்தையாக ஒருபோதும் மாறார். அல்லாஹ் நமக்கு பாதுகாவலனாக இருப்பார். மூமினான அழகிய குடும்பத்தை வடிவமைக்கக்கூடியவர்களாக நாம் அமைக்கப்பட வேண்டும் என்று உங்களுக்கும் எனக்கும் வசி செய்தவனாக முதல்வர் என்று அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குடும்பம் என்கின்ற உறவுகளை பற்றி பேசும்பொழுது நிறைய டாபிக் இருக்கு, திமாவில் பட்டாது. அழகிய குடும்பத்தின் ஒரு முன்மாதிரியாக ஒரு தாயும் தந்தையும் அமையப்பட வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளை. குடும்ப உறவுகளை எப்படி பார்க்கணும், பெற்றவர்களை எப்படி பார்க்கணும், பெற்றவர்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கப்பட வேண்டும், பல இடங்கள் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். உன்னுடைய தாயும் தந்தையும் முதியவர்களான நேரத்தில் அது தாயோ தந்தையோ உயிரோடு இருப்பார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வை தூய்மையாக வணங்குவதற்கு பின்பு தாய்க்கும் தந்தைக்கும் உபகாரம் செய்யப்பட வேண்டும் என்று மார்க்கம் நம்ம சொல்லுவோம். நீங்க எல்லாம் மறந்துட்டோம். அந்த தாயும் தந்தையும் கூடிய ஒரு அன்பு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஒரு முன்மாதிரியாக இருந்தாங்க நினைச்சு பார்க்கவே முடியாது. வயசுல நமக்கு டேலியே ஆக மாட்டேங்குது. என்னோட 10 வருஷம் சின்னவும் 10 வருஷம் பெரியவங்க, என் மைண்ட் செட்டப் வேற அவங்க மைண்ட் செட்டப் வேற, இப்படி சொல்லிட்டு போறோமா இல்லையா? 18க்கு 63க்கு முடிச்சு போட முடியுமா? சிந்திச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு வயசு 63, ஆயிஷா அம்மாவுக்கு 18 வயசு. மரணிக்கிற நேரத்துல அன்பு எப்படி இருந்தது? மனைவி இடத்துல எல்லாம் அனுமதி கேட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுடைய வீட்டுல இருந்து அந்த கடைசி தருவாய், அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த கடைசி தருவாய், அன்னை ஆயிஷாவுடைய மடியில் அப்படியே தாங்களாக அமர வைத்தார்கள். ஆயிஷா அம்மா அப்படியே நெஞ்சோட ரசூலுல்லாஹ்வை சாட்சி வச்சுக்கிட்டாங்க. ஒரு மனைவியுடைய மடியில் ஒரு கணவன் நெஞ்சோடு சாட்சி வச்சு அப்படியே கட்டி அரவணைக்கிறாங்க அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. எப்படி இருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அந்த அன்பு எப்படி, ஒரு குடும்பத்துடைய கட்டமைப்பு எப்படி, அவர்களை மரணிக்கக்கூடிய அந்த தருணம் அவர்களுடைய எச்சில் உம்மில் நீர் பல் துளக்கக்கூடிய குச்சியின் மூலியமாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கொடுக்கிறார்கள் என்று சொன்னார். அந்த கடைசி நேரத்துல எப்படி ஒரு அன்பு பரிமாற்றம், கடைசியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முணுமுணுத்த வார்த்தைகள், அல்லாஹும் மக்ஃபிர் ரப்பிஹிம் ஆலா, உயர்ந்தவன் அல்லாஹ்விடத்திலே, உயர்ந்த ரப்பு அல்லாஹ்விடத்திலே நபிமார்கள் உயர்ந்தவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் என்னையும் என் இறைவா நீ அழைத்துக் கொள் என்று முணுமுணுத்துக் கொண்டிருந்தார்கள். ஏன் என்று சொன்னால் சக்கரத்துடைய வேதனையில் நபிமார்களுக்கு அல்லாஹ் இப்படி ஒரு வார்த்தை வகையை இறக்குமா, உலக வாழ்க்கையில் இன்னும் காலகட்டம் வேண்டும் என்று சொன்னால் அனுபவித்துக் கொள், அல்லது மறுமையை நோக்கி வருவதாக இருந்தால் வந்து கொள், எது இருக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் என்னை அழைத்துக் கொள் என்று சொன்னார்கள்.
ஒரு கணவனும் மனைவியும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதற்கு மிக அடையாளமா, இதை விட ரசூல்லா விட ஒரு முன்மாதிரி இந்த உலகத்தில் யாரையுமே காமிக்க முடியாது. அப்படி வாழ்ந்து மரணித்தார்களே, அந்த அன்பு கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் இருக்கப்பட வேண்டும். அப்படி இருந்தால் தான் நம்ம குடும்பத்தை சித்தரிச்சு அப்படியே செதுக்கிய குடும்பமாக, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மூமினுடைய பார்வை, மூமினுடைய செயல்பாடு அல்லாஹ்வுக்கு பிடித்ததாக அமைந்து விட்டால் அந்த குடும்ப வாழ்க்கையை அழகிய குடும்ப வாழ்க்கையாக அமையும். மன அமைதி நிறைந்த ஒரு குடும்பமாக வளரும் என்பதில் எந்த அளவுக்கும் மாற்று கருத்து இல்லை என்பதை உங்களுக்கும் எனக்கும் சொல்லியவனாக ஒரு அழகிய குடும்பமாக அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் அனைவரும் அப்படி ஒரு சிறந்த குடும்பத்தார்களாக வாழ்ந்து இறைவனுடைய பொருத்தத்தோடு மரணத்தை தழுவி மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய தூதரோடு சோனம் பயணிக்கக்கூடிய நல்லடியார்களாம் அனைவரும் ஆகிய பிரார்த்தனை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.